ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் ஆத்ம நமஸ்காரங்கள். என்றுமே நம்முடன் பாட்டி ஐயா திரு லிங்கமூர்த்தி அவர்கள் பாட்டியின் மீது தீராத பக்தி கொண்டு கவிநடையில் எழுதிய எழுத்துக்களை அடியேன் வாசிக்கிறேன். அனைவரும் அனுபவிப்போம். கண்ட கதைகளை பேசிட வாய்வழியும் வினையின் வளையும் பெரிதாகும். காளியின் கதைகளை பேசிட வாய் பலிக்கும் வினை குறுகும். விதியின் கூடாரம் காளியாக பாட்டியின் கதைகள் விதானமாகும். காளியாகும் மனதின் முழு அளவும் காளியின் கதை நம்மை தெய்வமாக்கும். விளக்கம்: கண்ட கதைகளை பேசிட வாய் வழியும் வினையின் வழியும் பெரிதாகும். தொடர்பில்லாத பயனற்ற உலகாயுத விஷயங்களை பற்றி பேசிக்கொண்டிருந்தால் வாய்க்கு வலி ஏற்படுவதுடன், அதாவது சோர்வு ஏற்படுவதுடன், ஒருவரின் தீய கர்மாக்களின் பிணைப்புகளும், அதாவது வினையின் வலை பெருகும். வீண் பேச்சுகள் மேலும் பல கர்ம வினைகளை சேர்க்கும் என்ற கருத்தை இவ்வரிகள் நமக்கு வலியுறுத்துகிறது. காளியின் கதைகளை பேசிட வாய்வழிக்கும் வினை குறுகும். இதற்கு அர்த்தம், அன்னை காளியின் பெருமைகளை பற்றியோ அல்லது கடவுளை பற்றியோ அல்லது குருமார்களை பற்றியோ பேசினால் அந்த வார்த்தைகள் பலிக்கும், உண்மையாகும் சக்தி பெறும். மேலும் தீய வினைகளின் தாக்கம் குறையும். ஆன்மீக உரையாடல்கள் நன்மையையும் கர்ம அழிவையும் தரும் என்பது கருத்து. விதியின் கூடாரம் காளியாக பாட்டியின் கதைகள் விதானமாகும். இதற்கு அர்த்தம், விதி அல்லது தலைவிதி என்ற அமைப்பு, அதாவது கூடாரம் செயலற்று போகும்போது, அதாவது காளியாகும் போது பாட்டியின் கதைகள் ஒருவருக்கு பாதுகாப்பாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ விதானமாகும், அதாவது மேற்கூரை போல அமையும். காளியாகும் முழு அளவும் காளியின் கதை நம்மை தெய்வமாக்கும். இதற்கு அர்த்தம், உலக சிந்தனைகள் நீங்கி மனம் அமைதி அடைந்து காளியான நிலையில் அந்த முழுமையான மன அமைதி அல்லது மனதின் ஆற்றல் முழுவதையும் காளியின் கதைகள் நிரப்பும் போது அது நம்மை தெய்வ நிலைக்கு உயர்த்தும். நன்றி. ஜெய் குரு பாட்டி. என்றுமே நம்முடன் பாட்டி.